மனைவியை காதலிப்பது எப்படி? தினமும் காலையில் எழுந்ததில் இருந்து இரவு தூங்கப் போவதற்கு முன்பு வரை இயந்திரத்தனமாய் சுழலும் மனைவிக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுங்கள். துணி துவைப்பதில் ஆரம்பித்து தரையை சுத்தம் செய்வது வரை என அவர்களையே மொத்த வேலையும் செய்ய விடாமல் சில சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்கள். மனைவி உச்சி குளிர்ந்து போவார். சமையலில் உப்பு இல்லை, காரம் இல்லை என்ற குறைகளை அடுக்காமல் அவர்களிடம் அன்பாக எடுத்துக் கூறுங்கள். அவர்களது சமையலை அடிக்கடி பாராட்டுங்கள். சமைக்கும் போது துவைத்த துணிகளை மடித்து வைக்கும் பொழுது எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று பின்பக்கமாக நின்றபடி அன்பாக கட்டிக்கொள்ளுங்கள். முடிந்தால் காதில் ஒரு செல்லக்கடி கடியுங்கள். ஆஹா, என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் என உங்களின் மனைவி பூரித்து போய்விடுவார். அடிக்கடி ஏதாவது ஒரு பரிசு கொடுத்து அசத்துங்கள். முக்கியமாக உங்கள் முழு சம்பளத்தையும் அல்லது சம்பளத்தின் சரி பாதியை மனைவியிடம் கொடுத்துவிட்டு செலவுகளுக்கு அவர் கையால் பணத்தை கேட்டு வாங்குங்கள். மீதி இருந்தால் குழந்தை போல் திருப்பிக் கொடுங்கள். ஏனெனில் இயல்பாகவே ஆண்களை விட பெண்களுக்கு சேமிக்கும் திறன் அதிகம். உங்களின் தேவையற்ற பிற செலவுகளும் குறைந்து போயிருக்கும். தினமும் மாலை நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் முற்றத்திலோ அல்லது மொட்டை மாடியிலோ ஒருவருக்கொருவர் சாய்ந்து உட்கார்ந்து அன்றைய நாளின் நிகழ்வுகள் மற்றும் நினைவுகளைப் பற்றி பேசுங்கள். மனைவி தன் அலுவலக பிரச்சனைகளை கூறினால் தீர்வு காண உதவுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு பிடித்த சேனல்களை மட்டும் பார்க்காதீர்கள். உங்கள் மனைவிக்கு பிடித்த சேனலை வைத்து இருவரும் சேர்ந்து பாருங்கள். திருமணத்தில் உங்கள் மனைவி எப்படி வெட்கப்பட்டு தலைகுனிந்தபடி நின்றார், குழந்தை பிறந்த போது எப்படி உணர்ந்தீர்கள் என்பது போன்ற இருவருக்குமான நல்ல விஷயங்களை நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் உணர்வுபூர்வமாக பேசுங்கள். உங்கள் நண்பர்களை மனைவியின் அனுமதி பெற்று வீட்டிற்கு அழைத்து பாருங்கள். ஒரே சமயத்தில் நிறைய நண்பர்களை அழைப்பதை தவிர்க்கவும். விடுமுறை கிடைக்கும் பொழுதெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சம் வெளி இடங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள். அங்கு சிலுசிலுவென்று காற்று வீசுகையில் மனைவியின் காதருகில் சென்று ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள். அந்த 3 நாட்களில் தாயாக நடத்துங்கள். முக்கியமான விஷயம், படுக்கையில் படுத்தபடி இருவரும் நெகட்டிவான விஷயங்களை பேச வேண்டாம். உங்களின் சொல்ல முடியாத பாராட்டுகள் முத்தங்களாக மாறட்டும். நீங்கள் சினிமாத்தனமாக கூட சில விஷயங்களை உங்கள் மனைவிக்காக செய்யலாம். உங்கள் மனைவி வெளிப்பார்வைக்கு அந்த செய்கையை விரும்பாவிட்டாலும் உள்ளுக்குள் மிகவும் ரசிக்கவே செய்வார். இதையெல்லாம் செய்தால் உங்கள் மனைவியின் காதல் மழையில் நீங்கள் நனைந்து கரைந்து போகலாம்.